இந்த ஓநாய் வளர்த்த பிள்ளையை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மௌக்லி என்று ஒரு கதை, ஜங்கிள் புக் என்று ஒரு கதையில் ஓநாய் வளர்த்த பிள்ளை. அந்த பிள்ளையை சிறு வயதிலேயே காட்டுக்குள் அந்த பிள்ளை எப்போது பிழைத்து விடப்பட்டு விட்டது. அந்த பிள்ளையை ஓநாய்கள் வளர்க்கின்றன. அந்த பிள்ளைக்கு மொழி பேச தெரியாது, அந்த பிள்ளைக்கு மனித நாகரிகம் கிடையாது, அந்த பிள்ளைக்கு உடுத்தி கொள்ள தெரியாது. அந்த பிள்ளை ஓநாய்களைப் போலவே மகிழ்ச்சியிலும் ஊ என்று ஊளையிடும், அழும்போதும் ஊ என்று ஊளையிடும். அது தன்னை ஒரு ஓநாயாகவே கருதி கொண்டிருக்கிறது. அப்போ யாராவது சொல்ல வேண்டும் இல்லையா, நீ ஓநாய் இல்லை, நீ மனிதன், உன்னுடைய குணங்கள் மனித குணங்கள், உன்னுடைய சகோதரர்கள் வேறு என்று உணர்த்தினால் அந்த அறிவு தெளிவு அந்த ஓநாய் குழந்தைக்கு வந்தால் அந்த ஓநாய் குழந்தை மனித குழந்தையாக மீள்கிறது. அதை சொல்வதற்கு ஒருவர் வேண்டும் இல்லையா, நீ ஓநாய் இல்லை, நீ மனிதன் என்று சொல்வதற்கு ஒருவர் வேண்டும் இல்லையா. அப்படி நீ அடிமை இல்லை, நீ விடுதலையாளன், இந்த நாடு உன்னுடையது என்று சொல்வதற்கு ஒருவர் வேண்டும் இல்லையா. அப்படி வஉசி வந்து சேர்கிறார். திருநெல்வேலியில் வந்தே மாதரம் கோஷம் ஒலிக்காத இடம் ஏதும் கிடையாது. வெள்ளைக்காரனை பார்க்கும் போதெல்லாம் இவர்கள் வந்தே மாதரம் என்று முழங்குகிறார்கள். உணர்ச்சி ஊட்டப்பட்டு விட்டது. இனி அடுத்தது சுதேசி பொருள். அதுவரைக்கும் சுதேசி பொருள் என்று எதை செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், கொண்டை ஊசி, பாசிமணி, இவற்றையெல்லாம் தான் சுதேசி பொருளாக, மெழுகுவத்தி, ஊதுவத்தி, இவையெல்லாம் தான் சுதேசி பொருள்கள். வஉசி கருதிய இலக்கு வேறு. அவர் கப்பல் விட வேண்டும் என்று கருதுகிறார். சுதேசி கிடங்குகள் உருவாக்குகிறார். எல்லா பொருள்களையும் சுதேசியாகவே உருவாக்குவோம், இந்த பொருள்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம், அதற்கு கப்பல் விட வேண்டும், கப்பல் நாம் விடுவோம். வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்கள் நம்முடைய ஆட்கள் தயாரிக்கிற பொருட்களை அவனுடைய கப்பலில் ஏற்ற மாட்டான், இடம் இல்லைம்பா, அல்லது கூடுதல் காசு வாங்குவான். வெள்ளைக்காரன் பொருளுக்கு 10 ரூபா அப்படின்னா நம்மாள் பொருளுக்கு 20 ரூபா. 20 ரூபா கொடுத்து எப்படி ஏற்றுறது கப்பலில்? நமக்கு அதுக்கு தெம்பு இருக்காது, நமக்கு அதுக்கு மேலே லாபம் இருக்காது. அப்படி ஒருவேளை மீறி 20 ரூபா கொடுத்து நான் ஏற்றுறேன் அப்படின்னா, ஐயோ இடம் இல்லையே அப்படிம்பா. அப்போ நம்முடைய பொருள் ஏறவே ஏறாது, நம்முடைய பொருள் ஏற்றுமதிக்கே போகாது. நம்முடைய பொருளைத்தான் அவன் ஏற்றுகிறான், ஆனால் அவன் ஏற்றும் போது அது பிரச்சனை இல்லை. நம்ம அதை ஒரு ப்ராடக்ட் ஆக்கி, எண்டு ப்ராடக்ட் ஆக்கி அதை ஏற்றணுன்னா அவன் ஏற்ற விட மாட்டான், அவன் தடுக்கிறான். நம்முடைய வணிகத்தை அவன் தடுக்கிறான். என்ன சிக்கல்? நம்மிடம் கப்பல் இல்லை, நாம் கப்பல் விடுவோம். திட்டமிட்ட உடனேயே அதை செய்து விட்டார். ஒரு கப்பலை வாடகைக்கு பிடித்து வாடகை கப்பல் ஓட்டுகிறார். கொழும்புக்கு வாடகை கப்பல் ஓடுகிறது, வஉசியால் ஓட்டப்படுகிறது. சுதேசி, அதுக்கு பிறகு அதுக்கு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, சுதேசி கப்பல் சங்கம், சுதேசி நீராவி கப்பல் சங்கம் என்று ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வாடகை கப்பல் ஓட்டுகிறார். பிறகு பதிவு செய்த அந்த நிறுவனத்தின் வழியாக 2 கப்பல்கள் வாங்கி அந்த கப்பல்களை ஓட்டுகிறார். இந்த கப்பல் வாங்கிறதுக்கு நீங்கள் அந்த காலத்தினுடைய நிலைமையை நீங்கள் கருதி பார்க்க வேண்டும்.